நச்சு கருத்துக்கள் ஸ்பெயினை சேர்ந்த பிரபல நாளிதழும் எக்ஸ் தளத்திலிருந்து விலகல். பின்னணி என்ன என்பதை வாங்க பார்க்கலாம். தி கார்டியன் செய்தி நிறுவனத்தை தொடர்ந்து இப்போ ஸ்பெயினை சேர்ந்த ஒரு பிரபல நாளிதழுமே எக்ஸ் தளத்திலிருந்து விலக போகிறதா அறிவிப்பு தெரிவிச்சிருக்காங்க. 200 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க இங்கிலாந்தை சேர்ந்த ஆங்கில செய்தி நிறுவனமான தி கார்டியன் செய்தி நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமே எங்களுடைய தரப்புல இருந்து எக்ஸ்தல பக்கத்துல செய்திகளை வெளியிட போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக எக்ஸ்தலத்துல இருந்து நாங்க வெளியேறோம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இது தொடர்பா அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுடைய அதிகாரப்பூர்வமான கணக்குகள்ல இருந்து எந்த ஒரு செய்திகளையும் நாங்க இனிமே வெளியிட மாட்டோம் அப்படிங்கறத எங்களுடைய வாசகர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னும், தீவிர வலதுசாரி கோட்பாடு, இனவெறி உள்ளிட்ட தொந்தரவு தரக்கூடிய செய்திகளை எங்களால சமீப காலமாவே எக்ஸலத்துல பார்க்க முடியுது. இது குறித்து நீண்ட நாட்களாகவே எங்களுக்குள்ளே விவாதங்கள் எழுந்திருக்கு. இந்த நிலையில எக்ஸலத்துல இருந்து வெளியேறோம். அது மட்டும் இல்லாம எக்ஸலம் அப்படிங்கிறது ஒரு நச்சு ஊடகமாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவிட்டு இவங்க வெளியேறியிருக்காங்க. இந்த நிலையில தான் ஸ்பெயினை சேர்ந்த பிரபல நாளிதழான லா வாங்காடியாவுமே எக்ஸ்தலத்துல இருந்து வெளியேற போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பா லா வாங்காடியாவுமே அவங்களுடைய தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, சமீப காலமாகவே எக்ஸ்தலத்துல நச்சு கருத்துக்கள் அதிகமா பரவி கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வதந்திகள், சதி கோட்பாடுகள் போன்ற விஷயமும் எக்ஸ்தலத்துல அதிகமா பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. பார்சிலோனாவை தலைமையிடமா கொண்டு செயல்படும் லா வாங்காடியா ஸ்பெயின்லேயே அதிகம் விற்பனையாகும் ஒரு செய்தித்தாள்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த நிறுவனம் இது மாதிரியான ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதற்கு முன்னாடி CNN உடைய முன்னாள் தொகுப்பாளரான டான் லெமனுமே எக்ஸ்தலத்துல இருந்து விலகுவதா தெரிவிச்சிருந்தாரு. இது குறித்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த தளம் நேர்மையான விவாதம், உரையாடல், பேச்சு சுதந்திரம் ஆகியவற்றிற்கு ஒரு ஏதுவான தளமா இருக்கும் தான் நம்பினேன். ஆனா சமீப காலமா இது போன்ற விஷயங்களுக்கு இவை ஏதுவானதாக இருக்கும் அப்படின்னு நான் உணரல அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. டான் லெமனை தொடர்ந்து பிரபல செய்தி நிறுவனங்களும் எக்ஸ்தலத்துல இருந்து வெளியேறி கொண்டிருப்பது பயனாளர்களுக்கிடையே ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு.